சிவன் நகர் நகர். இது பர்கிட் மாநகரம் என்ற புது மனை. ஆமாம். இந்த இடத்துல பாறை அமைப்பு வடக்கு தெற்கு. ஸோ எந்த இடத்துலையும் சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி அந்த ஈசானிய மூலைன்னு சொல்லி இவங்க இடத்துல அந்த ஈசானிய மூலையில் இந்த போர் போட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் போட்டிருக்காங்க. தண்ணியில் 286 280 வரை போட்டுருக்கு. இது விவரமாக சயின்டிஃபிக்காக பார்க்குறவங்க வந்தால் இங்கே தண்ணியில்னோன்னா அங்கே கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே கொடி, வடக்கு தெற்குங்கிறது ஒரே கொடி. இப்போ அங்கே மட்டும் 3 போர் போட்டுருக்காங்கன்னா வடக்கு தெற்கு ஒரே மாதிரி கிடக்கு. இது பூமிகள் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்கள் தொழில் வேறு. ஆமாம், இது வந்து என் தொழில் வந்து என்னதுன்னா என் படிப்பே ஜியாலஜி, என் வேலையும் அதுதான். அதனால் நான் ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கே பாறை கொடி எப்படி போகுது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறது எனக்கு வேலை. இந்த ஏரி சரி சரி. இந்த பாறை வந்திருக்குள்ள கருங்கல் பாறை, நம்ம கோரி பாறை தான் இது. இந்த இந்த அவங்க 3 போர் போட்டியாக போயிடுறாங்கன்னா அவங்க இடம் போய் வடக்கு தக்க தான் லென்த்தே இருக்குது. அதெல்லாம் ஒரே பாறை கொடி. இதுக்கு நேராக வடக்கு யாருக்குமே தண்ணி வராது. அதான் வடகிழக்கு மூலையில் ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க. எல்லாம் சம்பிரதாயப்படி சாஸ்திரப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஜியாலஜி படித்து இவ்வளோ வருஷம் அனுபவம் இருந்தாலுமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பாடம் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வடகிழக்கு மூலையெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிட்டீங்க. அதனால் வடகிழக்கு மூலையில் கம்பாட்டிடுவாங்க, இல்லை தேங்காயை உருட்டிடுவாங்க. குருட்டடியில் உங்களுக்கு ஏதாவது உங்கள் லக்கில் ஏதாவது வந்தால் மட்டும்தான் உண்டு. போராட்டம்ல அப்படி தான். நான் 100 போர் போட்டு ஃபெயிலியர் அனுப்புகிறோம் என்ன கூப்பிட்ருக்காங்க. அது எல்லுக்கு தான் வந்து முட்டுவாங்க, இங்கே தான் வந்து முட்டுவாங்க, இல்லைன்னா அங்கே காமிப்பாங்க. அந்த தென்மேற்கு மூலைக்கு போக மாட்டாங்க. அநேகமாக உங்கள் இடத்துல பெஸ்ட்டோட தென்மேற்கு மூலை இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்து அங்கே தான் பார்க்க போகிறேன். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இது தரையை ஸ்கேன் பண்ணணுமா? அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த வடக்கு தக்க கொடி இருக்கு இல்லையா, வெவ்வேறு கொடியை இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த இதில் தண்ணி அதிகமாக இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நீ கண்கூட பார்க்கலாம். என்ன படிக்கப்பா? சயின்ஸு குரூப்பா இல்லை இனிமே தான் குரூப் வரும்னா? இல்லை இருக்குது. இது 60 அடி தான். இது 105 mm இருக்கு. இது இங்கிட்ட 7 சென்ட். அது 7 சென்ட், 7 சென்ட். எதை சொல்ல வந்தீங்க? இந்த முருகை பார்க்கும்போது அந்த போகிற அங்கே ஒரு பார்க்கணும். சரி. அவங்க வந்து 70 அடி தான் போடுறாங்க. தண்ணி சார் சின்ன மிஷின். இந்த மோட்டர் மேலே இருக்கும், அந்த மோட்ரு பின்பக்கம் வேறு இந்த வீட்டுக்கும் பின்னாடி. ஆமாம், அந்த காரம் இங்கே வராதுன்னா பூமி கிலோ உள்ள பாரு. நம்ம இந்த தண்ணியை பிடிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. நீங்கள் கிணறு அடிக்கணும். அப்படின்னா இதெல்லாம் தண்ணி எம்படியில் பிடிக்கணும். எம்படி போட்டிருக்காரு. ஆனால் தண்ணி வந்தது வந்து ஒரு 45-50 அடிக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு 50 அடி ஆழ கிணறு அடிக்கி சைடு போர் கட்டாமல் போட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படி தானே. மற்றபடி அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி. வீட்டில் தென்புறம் இது 2வது ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு தென்மேற்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி. கரெக்டாக தென்கிழக்கு மூலையில் இவங்க இடத்துல செப்டி டேங்க் கிடக்கு. அதுவும் லீச்சுப்பட்டி செப்டி டேங்கு. இந்த லீச்சுப்பட்டி செப்டி டேங்க் போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாதாரண டேங்கு கூட அதனுடைய எஃபெக்ட் சில இடங்களில் வராது. இது லீச்சுப்பட்டி செப்டினா கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் அந்த இது வர அதனுடைய இன்ஃப்ளூன்ஸு அதனுடைய பாதிப்பு இருக்க தான் செய்யும். இது 120 மீட்டருக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 3வது ஸ்கேனு. இடத்தினுடைய மத்தியில் பின்னாடி அது லீச்சுப்பட்டி செப்டி டேங்கு. அங்கே 2வது ஸ்கேன் பார்த்தது. அந்த செப்டி டேங்கை ஒட்டி தண்ணி நிறைய இருக்க மாதிரி ரிப்போர்ட் வருது. அதுக்கு அடுத்து மத்தியில் ஒரு பாயிண்ட் வருது, அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வருது. அது எல்லாமே லீச்சுப்பட்டு செப்டி டேங்குடைய எஃபெக்ட் போலப்படுது எனக்கு.
இங்கே முதல் ஸ்கேன் இங்கே பார்த்த இடத்துல தண்ணியே இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால் ரெண்டுக்கும் மத்தியில் என்ன ரிப்போர்ட்டு வருது அப்படிங்கிறதுக்காக இதை நான் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கேன். அவங்களுக்கு இங்கே பார்க்க விருப்பம் இல்லை, இது ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்கக்கிட்ட கட்டணம் எதுவும் இதில் நான் க்ளைம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டுனா அது தெளிவான முடிவு கிடைக்கணும். இந்த ஏரியாவில் பாறைப்புங்கிறது வடக்கு தக்க தான், அதனால தான் கிழக்கு மேற்கு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். செப்டி டேங்குங்கிறது ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி சர்வேக்கு செப்டி டேங்கு, தண்ணி தொட்டி, கீழே உள்ள பைப் லைனு, அது அதனுடைய தண்ணியை அப்படியே காமிச்சிடும். முதல் ஸ்கேன் அப்படி உள்ளபடியான ரிசல்ட் கிடச்சிது, தண்ணி இல்லை அப்படின்னு வருது. ஸோ இங்கே அதே சரத்தில் தெக்க வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய அதே மாதிரி ரிப்போர்ட் தான் வந்திருக்கணும். ஆனால் செப்டி டேங்க் பக்கத்தில் லீச் போய்ட்டு செப்டி டேங்க் அது பக்கத்தில் பார்த்த உடனே அது தண்ணி இருக்க மாதிரி, நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. போர்வெல் மற்றும் செப்டி டேங்க் எஃபெக்ட் இல்லாத ஒரிஜினல் ரிப்போர்ட்டு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட். இது செப்டி டேங்க் அருகில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. செப்டி டேங்க் அருகில் நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இது போர்வெல்லில் கிராஸ் பண்ணி பார்த்ததில் தண்ணி இருக்க மாதிரி வந்திருக்கு. ஆமாம். செடி அது விடுங்க, அங்கே போர் போட்டு தண்ணி ஓடி இருக்கு. ஸோ இல்லை நீங்கள் சொன்னது அங்கேயும் அவரஞ்செடி இருக்குது, இங்கேயும் இருக்குது பாருங்க. இல்லை சொல்கிறேன், இப்போ பக்கத்து பிளாட்டு அது போர் போடாமல் அதில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்துருந்தால் கொஞ்சம் டவுட்டு தான். இதில் தண்ணி ஓடி இருக்கு, இங்கே வரைக்கும் ஓடி இருக்கு. ஸோ அதே சாரம் இங்கே வந்து மேற்கு கிழக்கு சாரம், அதே சாரத்தில் நமக்கு கிழக்க நம்ம பிளாட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இங்கே வடகிழக்கு முனையிலும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு முதல் ஸ்கேனில். நமக்கு அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ளே, 40 அடியிலேருந்து 80 அடி ஆழத்துக்குள்ளே ரிசல்ட் எதிர்பாருங்க. இந்த ஏரியாவில் ரிப்போர்ட் வந்து 80 மீட்டர்னு கொடுக்கு. நமக்கு 80 மீட்ரு கிடையாது, மேக்ஸிமம் 80 அடி, 40 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே தண்ணி வரும். இது ரெண்டாவது ஸ்கேனு மேற்கு வாரத்தில் பார்க்குறதுலையும் அதே ரிசல்ட் வரணும். கரெக்டாக வரதால ஆமாம், கரெக்டாக வந்தால் நீங்கள் தைரியமாக இந்த பிளாட்டு இதுக்கு அடுத்த பிளாட்டு எல்லாம் நெடுக வாங்கலாம். இது மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் நம்ம ஏரியாவில். ஏன்னா அவங்க போர்வெல் போட்டு உறுதி பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி வெளியே ஓடி இருக்குது, ஜெட்டு மோட்டர் வச்சுருக்காங்க, கம்ப்ரஸர் கிடையாது. ஜெட்டு 1 HP ஜெட்டு அது, அதனால் கண்டிப்பாக தண்ணி 40 to 80 அடிக்குள்ளே தான் வந்திருக்கும். நமக்கு ரிப்போர்ட்டு அதான் வருது. இப்போ அந்த பிளாட்டுக்கும் பக்கத்தில் செப்டி டேங்கு வாட்ரு டேங்க்கு இல்லைன்னா வாங்கலாம். எனக்கு இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு எனக்கு இந்த லைன் மேற்கு கிழக்க நீங்கள் தைரியமாக எங்கேனாலும் வாங்கலாம். இது ஐசி காலனி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு 3 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது ரெண்டாவது ஸ்கேனு இடத்தோடைய மேற்கு பேரில் பார்த்ததில்ல, இதில் ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஸோ இது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பகுதி ஐசி காலனி. இந்த 2 ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டும் நான் நம்பலாம். 40 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே தண்ணி இருக்குது. புதுமனை ஏரியாவில் உள்ளது வந்து சந்தேகத்துக்கு இடமான இது.